நாம் நிற்பதும் நிலைத்திருப்பதும் அப்படி சுத்தமான கிருபை நம்ம கொடுக்குற அந்த அபிஷேகம், இந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு பரவசம் உண்டாது. ஏன்னா இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன், ஏன் பலப்படணும்? இங்க அவருடைய வசனம் இருக்குது, அவருடைய வார்த்தை. ஒரு நாள் வறுமையா நான் கண்ணீரோட வர்றேன், வேதனையோட வர்றேன், நிந்தையோட பாரத்தோட வர்றேன், பல பிரச்சனை வர்றேன். ஆனா என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே பரிகாரம் இங்க பிறந்து இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தை. அது மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே தங்கியிருப்பது. ஏன்னா எனக்கு வேண்டிய எனர்ஜி இங்க கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுமா? எப்படி நம்ம பசியா அந்த உடனே ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அது திருநெல்வேலியில் நிறைய ஹோட்டல் வந்துட்டு இருக்கு, எங்க போனாலும் சரி பரவாயில்ல, பசி ஆக்குமா உள்ள போய் சாப்பிடணும், ஒரு எனர்ஜி. ஆமேன்னு சொல்லுமா? அந்த எனர்ஜியை விட வசனத்தை ஒரு எனர்ஜி கிடையாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமென். ஹல்லேலூயா.